அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வசந்த நவராத்திரியில் வருகின்ற ஒரு அற்புதமான வெள்ளிக்கிழமை இது. இந்த நாள் ரொம்பவே அற்புதமான நாள். ஏன்னா நவராத்திரி அப்படின்னாலே ஒரு சிறப்பான நாள், அதுலேயும் வெள்ளிக்கிழமை அப்படின்றது ரொம்ப சிறப்பான நாள். இன்றைய தினம் அம்பாளுக்கு நாம் வைக்கக்கூடிய மலர்கள் காக்கடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. வாசனை இருக்காது, ஆனால் வெண்மை நிறத்தில் இருக்கும். காக்கட மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் மருவம் மற்றும் ஜாதி, இந்த 3 புஷ்பங்களை நாம் இன்றைய தினம் அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்யணும். இதன் மூலமாக நமக்கு சத்பாவம் என்பது ஏற்படும். அது என்ன சத்பாவம் அப்படின்னா, நல்ல எண்ணங்கள் என்பது நமக்கு ஏற்படும். அப்போது பூக்களை நாம் அம்பாளுக்கு அர்ப்பணம் செய்யும் போது எத்தனை விஷயங்கள் நமக்கு நடக்குது பாருங்க. இது நாளைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அஷ்டமி. இந்த நவராத்திரிகளில் அஷ்டமி மிகவும் சிறந்த ஒரு அற்புதமான நாள். அதற்கு உண்டான பதிவை நாம் தனி பதிவாக பார்க்கலாம். இன்றைய தினம் மாலை நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் இந்த பதிவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த 9 நாட்களும் நாம் விட்டுடக்கூடாது. அந்த 9 நாட்களில் இன்னைக்கு சப்தராத்திரி அப்படின்னு பேர், 7வது ராத்திரி. இந்த சப்தராத்திரி விரதம் கூட சிலர் செய்வாங்க. இத்தனை நாள் நீங்கள் நவராத்திரி பண்ணலை அப்படின்னாலும் 7, 8, 9, அதாவது வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்கள் பண்ணினா கூட அம்பாளின் பரிபூர்ண அனுகிரகத்திற்கு நாம் பாத்திரமாகலாம். அதனால் இன்றைய தினம் காக்கடமல்லி மருவம் ஜாதி இவற்றை வச்சு அம்பாளுக்கு அஷ்டோத்திரம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையாக இருப்பதினால ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா தேவ காரிய சமுத்தியதா உத்யத்பானு சகர்ஷாபா சதுர்பாஷு சமன்விதா ராகஸ்வரூப பாஷாண்டா क्रोधाकारांगुजोष्वला मनोरूपेश कोदंडा पंच तन्मात्र सायका निजारूण प्रभावूर मज्जद ब्रह्मांड मंडला शंपकाशोक पुन्नाग सौगंधित लसस्कता गुरुविंद मनुश्रेणी कणत्कोटीर मंडिता. அதாவது நானா வேண்டியதாக இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்குது. இந்த ஒரு அற்புதமான ஸ்லோகம் அம்பாளினுடைய 1000 நாமங்கள். இது பார்த்திங்கன்னா அப்படியே போற்றிகள் வடிவத்தில் கூட நமக்கு இருக்குது. ஸ்ரீ மாதா நமஹா, இப்படி ஸ்ரீ மகாராஜ்ஞை நமஹா, ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரியை நமஹா, இப்படி கூட நாம் பண்ணலாம். லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, அதை பற்றி சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா 1 மணி நேரம் கூட நமக்கு பத்தாது. அந்த அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய அற்புதங்கள் அவ்வளவு இருக்குது. சரி, அதை நாம் ஒரு தனி பதிவாக நிச்சயமாக கூடிய விரைவில் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையான இன்றைய தினம் அந்த சகஸ்ர நாமத்தை நாம் சொல்லி அர்ச்சனை பண்ணணும் குங்குமத்தினால், அல்லது போட்டு கேட்டு கூட நாம் அர்ச்சனை பண்ணலாம். பூக்களால் அர்ச்சனை பண்ணுவது சிறந்தது. இன்றைய தினம் ஜவ்வரிசியால் செய்யப்பட்ட பாயாசமோ அல்லது சர்க்கரை பொங்கலோ மாலை நேரத்தில் செய்து அம்பாளுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். அடுத்து கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிற்கு அழைத்தோ ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு ஒரு ப்ளவுஸ் பிட் அல்லது 2 ப்ளவுஸ் பிட்டாக வைப்பது சிறந்தது. எங்ககிட்ட அவ்வளோலாம் இல்லைங்க, ஒன்று தான் நாங்கள் வைப்போம். பரவாயில்ல, ஒரு ப்ளவுஸ் பிட், 2 வெத்தலை, 2 பாக்கு, 4 மஞ்சள் அல்லது 2 மஞ்சள் வச்சுட்டு பூ வச்சுட்டு அந்த சுமங்கலி திரவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தாலி கயிறு, மஞ்சள் குங்குமம், அடுத்து சீப்பு, அடுத்து இந்த கோன் மருதாணி அரைச்சி நாம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறந்தது. அந்தளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லைங்க அப்படின்னா கோனு, அடுத்து கண்ணாடி, முகம் பார்ப்பதற்கு உண்டான கண்ணாடி, தாலி கயிறு, பூ, இதெல்லாம் கொஞ்சம் நிறைய வச்சு, அல்லது நம்மக்கிட்ட எவ்வளவு இருக்கோ அவ்வளவு யதாசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு ஒரு சுமங்கலி பெண்ணிற்கு நீங்கள் இன்றைய தினம் தாம்பூலமாக கொடுத்தீங்க அப்படின்னா சாக்ஷாத் லலிதா தேவிக்கே நாம் கொடுத்தோம் அப்படின்ற ஒரு பாவனை என்பது நமக்கு ஏற்படும். அதனால் நிச்சயமாக இன்றைய தினம் இந்த பூக்களால் அர்ச்சனை பண்ணி, குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணி, நைவேத்தியத்தை சமர்ப்பணம் பண்ணி, கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிற்கு அழைத்தோ ஒரு சுஹாசினியை அழைத்து, அதாவது சுமங்கலி பெண், இதற்கு சுஹாசினி அப்படின்ற சமஸ்கிருத நாமம் இருக்கு, அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அவங்க பாத கமலத்தில் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சாக்ஷாத் அம்பாலே உங்களை ஆசீர்வாதம் செய்வார்கள். நன்றி, வணக்கம், பெரியவாச்சரணம்.